தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் கற்றல் திறன் பாதிப்பை தடுக்கவும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நெல்லை மாநகராட்சி கல்லணை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் வாட்டர் பெல் அடித்ததும் தண்ணீர் குடிக்க துவங்கினர். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், அங்க வாட்டர் பெல் அடித்த உடனேயே மாணவிகள் நீர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு நேர கால இடைவெளி கொடுக்கப்படுகிறது? எத்தனை இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க? அதாவது தமிழக அரசு சார்பில் பொதுவாக நலத்திட்டங்கள் பல்வேறு செய்து வருகின்ற நிலையில் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் வாட்டர் பெல் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த திட்டமானது நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் தண்ணீரை அதிகமாக குடிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த திட்டமானது காலை 11 மணி, மதியம் 1 மணி, மதியம் 3 மணி இந்த 3 இடைவேளை நேரங்களில் வாட்டர் பெல்லானது அடிக்கப்படுகிறது. இந்த பெல்லான இடைவேளை நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில், அதாவது வாட்டர் பெல் என்று நினைவு கூறும் வகையில் வித்தியாசமான முறையில் ஒலிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நேரங்களில் 10 நிமிடத்திற்கு மேல் வந்திருக்கக்கூடிய மாணவிகள் தொடர்ந்து தண்ணீரை குடித்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு ஒரு நல்ல விதமான சூழல் நிலவுவதாகவும் அந்த மாணவிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து இந்த மாணவியிடம் கேட்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நலன் நடந்திருக்கு? தொடர்ந்து தண்ணி குடிப்பதனால என்னென்ன பலன்கள்? ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி கல்லணையில் திருநெல்வேலி டவுனில் படித்து வருகிறேன். என்னோடய பேர் வளதி மாலதி. இப்போது நம்ம தண்ணி குடிக்கிறத வச்சு பேசுவோம். வாட்டர் பெல்லுங்கிறது நமக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாட்டர் பெல் மூலயமா நமக்கு ஒரு நல்ல கல்வி கற்றுக்கிறதுக்கும் அடுத்த ஒரு எனர்ஜியாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறதுனால நிறைய ஒரு பலன்கள் ஃபஸ்ட்டு இருக்குது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்காது. அதுக்கப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் தடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்லெடுப்பு அந்த மாதிரி எந்த நோய் பிரச்சனையும் வராது. அந்தக்காண்டி தான் நம்ம தண்ணி குடிக்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலயமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக வராதுங்கிறதுக்காண்டி தான். இப்போ அந்த தண்ணி குடிக்கிற மூலயமா தான் நமக்கு எல்லா பலன்கள் உண்டாகிறது. மற்றொரு மாணவியிடம் இது குறித்து கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த தண்ணீர் திட்டத்தை அறிமுகப்படுத்தின் மூலமாக என்ன நலன்கள் ஏற்பட்டுகிறது, அதை பற்றி நீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுந்தரி. நான் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி திருநெல்வேலி டவுனில் படித்து வருகிறேன். இந்த தமிழக அரசு இந்த வாட்டர் பெல் ஸ்கீம் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாக தான் நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். நம்ம தண்ணி நிறைய குடிக்க தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எந்த நோயும் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். தமிழக அரசு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நாங்கள் படிக்கிற ஆர்வத்தில் இந்த தண்ணி குடிக்கிறதே நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணியோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு தமிழக அரசு எங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ந்து மாணவிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.